அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது? இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரக நிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த மே மாதத்தில் உண்டு. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. பிற்பகுதியில் மிக வலுவாக விரயத்தில் நுழைந்தாலும் முற்பகுதியில் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும். தடை தாமதங்கள் விலகும். லாபம் உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த கடினமான பணிகள் என்றாலும் கூட அவற்றை திறன்படவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் முற்பகுதியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் விரயத்தில் நுழைந்தாலும் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து வலம் வருவதால் அலைச்சல் சிரமம் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். இந்த தருணத்தில் எடுத்த காரியம் அனைத்திலும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் வெற்றி கிட்டும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் கூட மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம். ஆனால் அதே வேளையில் மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். பொதுவாகவே செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கர்மத்தில் இந்த மாதம் முழுவதும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். லாபத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் நுழைய போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் தடையும் இன்றி இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த மே மாதத்தில் வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை
பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமான ராகு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10லிருந்து 9ல் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். பொதுவாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் 3, 6, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை உறுதியாகவே மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 இடங்களை வலுப்படுத்துவதால் திட்டமிடுவதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகிறது. மனித வாழ்வில் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 2 நிழல் கிரகங்களும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே பல வருட நரக வாழ்க்கை முடிகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சியில் கூட நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி 9ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த 2 நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இடமுமே மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு பல்வேறு வகையான சூட்சமங்களை நன்கு உணர்ந்து பல பணிகளில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை முறியடித்து வெற்றி பெறுவதற்கான சூழல் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை நீதி தவறாத சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் இதே வேளையில் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு உறுதியாக ஏற்படாது. ஆனால் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் சற்று கவனத்துடன் ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிகழக்கூடிய இந்த வேளையில் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் நவகிரக நிலைகளின் அமைப்பையும் மே மாதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது மற்ற கிரகங்களை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான நல்ல பலன் நிச்சயமாக தடை சிரமமின்றி எளிதில் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு